ஆயிலி ஸ்கின் எனக்கு. நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனா, எக்ஸ்ட்ரீம் ஆயிலா தெரியுது மாய்ஸ்சரைசர் போட்டாலே. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நெறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க. ஸ்கின் கேர் மட்டும் இல்ல, ஹேர் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கின் கேர் என்ன? அதாவது ஸ்கின் டைப் என்ன? உங்களோட ஹேர் டைப் என்ன? அத அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமோ, அத யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்குது அப்படின்னா, மாய்ஸ்சர் கன்டென்ட் உங்க ஃபேஸ்ல ஆல்ரெடி இருக்கும். ஸோ, நீங்க ஜெல் பேஸ்ட் கிரீம் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா, உங்க ஃபேஸ்ல மாய்ஸ்சர் கன்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ வந்து ஆயில் பேஸ்ட் கிரீம் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல அந்த எக்ஸ்ட்ரீம் ஆயில்னஸ வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் இல்ல ஸ்க்ரப் ட்ரை பண்ணிட்டு, அது கூடவே ஜெல் பேஸ்ட் கிரீம நீங்க யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பேஸ்ட் கிளீன்சர் இருக்கும். அது கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ன சேஃபா அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரீம் ஆயில் இல்லாம கரெக்ட்டா ப்ராப்பர் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.